உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, நான் தப்பான தொழில் எதுவும் பண்ணலை. ஏண்டா கொஞ்சம் நஞ்ச துரோகம் கிடையாது. சக்ஸஸ் பண்ண எல்லாருக்குமே பின்னாடி துரோகங்கள் தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இருக்குது, ஸ்டில் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய ட்ரெஸ் பண்ணி சூப்பராக மேக்கப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிடிக்குமா சொல்லுங்க? எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஜட்டியோட நம்ம குழந்தை இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தான். வெல்கம். வாங்க வாங்க. வணக்கம். வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. கொஞ்சம் ஹெவியான கிஃப்ட்ஸ். இவர் உங்ககிட்ட தெரியல, நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. வந்திருக்காரு, ஸ்பெசிபிக்கா சொல்லி வர வச்சிருக்கேன். மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வந்து வச்சிருக்கேன். பட் இவ்வளவு பெரிய சிலை அவரா தேடி வந்துட்டாரு. துவாரகமையில, அதாவது வரம் கொடுக்கிற சிலை. இவரு சூப்பரா உட்கார்ந்துக்கிற மாதிரி வரம் டிஃபரெண்டா இருக்கு. தேங்க்யூ 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 ஜெயந்தி. சிரிச்சுக்கிட்டே கவர் எடுத்து யாய் ஏன் ஜெயந்தி செலவு பண்ணிட்டு இவ்வளோ ஹாப்பி. வாங்க நம்ம பேர் ஒரு போட்டோ. ஸோ நான் யாருன்னே தெரியாம எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா குழந்தைங்க. ஸோ அது நான் குறைக்கவே மாட்டேன் என்னைக்குமே. நான் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க. அதனால தான் உங்க நேரம் பார்க்கணும். ஆர்த்தி வணக்கம். வணக்கம். எல்லா புகழும் முருகருக்கே. முருகருக்கே தான். ஏன்னா அந்த முருகரோட அருள் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம், ஒரு சந்தோஷம். அதுவும் பழனியிலேருந்து இங்கே நேராக வந்தது எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க ஆர்த்தி. எனக்கு பர்சனலாக உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பிடிக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் பிடிக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலி நான் நிறையா கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு முருகர் பக்தராக கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைன்னா ஆர்த்தி என்ன இருந்திருப்பீங்க? பிஸ்னஸ் உமனாக தான் இருந்திருப்பேன். பட் நிறைய கோவம் வந்திருக்கும். ஸ்பிரிச்சுவலில் வரத்துக்கு முன்னாடி சில விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியாது. டக்குன்னு கோவம் வந்துடும். யாராவது ஏதாவது சொன்னால், கஸ்டமரோ இல்லை யாரோ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அது ரொம்ப பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டு அதுக்காக ரொம்ப அவங்கள திட்டிடணும், அவங்கள்ட்ட பேசிடணும், அவங்கள கோவப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவேன். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஆகிட்ட மாதிரியும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குன்னு கடவுள் எனக்கு புரிய வச்ச மாதிரியும் நிறைய பக்குவம் கிடச்சிருக்கு. ஸ்பிரிச்சுவல் வந்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் ஒரு பக்குவம், இது இப்படி தான்ன்ற விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கடவுளோட அருளால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னால் ஓட முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. முருகர் யார் உங்கள் லைஃப்பில்? முருகர் என்னோட குழந்தை. ஓகே. என்னை விட்டு போனால் என்னோட பையன். ஒரே வார்த்தையில். ஆமாம். என்ன? ஸோ ஆர்த்தி, முருகர் யார் உங்கள் லைஃப்பில்? முருகர் வந்து என்னோட குழந்தை. எனக்கு பிறந்த ஒரு குழந்தையாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா முருகர் என் லைஃப்பில் வரும்போது என் கனவுல என்னோட குழந்தைங்களாக தான் காட்சி அளித்தார். ஸோ நான் இருக்க, உனக்கு நீ எதுக்கு கவலைப்படுறன்ற மாதிரி. ஸோ அது இறந்து போன என்னோட குழந்தைங்க வந்து எனக்கு முருகராக வந்துட்ட மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் அப்பனே முருகான்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. நான் எப்பவுமே அவர் என்னோட பிள்ளையாக தான் எடுத்துப்பேன். அது என்னவோ தெரியல, அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அறுபடை வீடில் ஆர்த்தியோட ஃபேவரட்டான ஸ்தலம் எதுங்க? பழனி தான். பழனி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நிச்சயமாக நான் பழனி போயிட்டு வந்துடுவேன். அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு என்னமோ நல்லாயிருக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக அம்மா வீட்டுக்கே போகாத ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு. ஸோ அங்கே நிறைய பேர் வந்து முருகர் ஆண்டி கோலத்தில் இருக்கார் அப்படிம்பாங்க. அங்கே போய் பாத்திரக்கூடாது அந்த கோலத்தை. நீங்கள் எப்படி ஆர்த்தி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் கடவுள் தானே. ஆமாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம குழந்தை இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணி சூப்பராக மேக்கப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிடிக்குமா சொல்லுங்க? எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஜட்டியோட நம்ம குழந்தை இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். அவங்கள கொஞ்சம் தான் செய்வோம். அவர் அப்படிதான் இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கடவுள் தான். அதுக்கு நம்ம வேற ட்ரெஸ்ஸு வேற வேஷம் போட்டு பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ அலங்காரத்தில் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தான். ஆனாலும் ஆண்டி அலங்காரத்தில் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும். அங்க ஆண்டியா வரவங்களை கூட அரசனா மாத்துறது தான் அவரோட எக்ஸாக்ட்லி ஒரு குணமே. ஓகே ஆர்த்தி, நான் இது கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேளுங்க. பரவாயில்ல, கேளுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில எல்லாரும் இதை கிராஸ் பண்ணியிருப்பேன். இந்த லென்ஸ் வழியா பார்த்துட்டு இருக்க பல லட்சம் பேரும் இதை ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல இனி வாழ்க்கையே வேண்டாம், முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லையா, ஒரு பயங்கரமான விரக்தியில இருப்பாங்க. துரோகமும் அது ஏதோ ஒன்று அவங்கள தாக்கி இருக்கும். உங்களுக்கு அப்படி நடந்து இந்த முருகனோட அருளால அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா மாறி இருக்கலாம். ஏன்னா நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு அருள் செஞ்சிருப்பார். அதை கொஞ்சம் எங்களுக்கு ஓப்பனா ஷேர். அது 1 2
கொஞ்சம் நஞ்ச துரோகம் கிடையாது. சக்ஸஸ் பண்ண எல்லாருக்குமே பின்னாடி துரோகங்கள் தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இருக்குது, ஸ்டில் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, நம்ம பின்னாடி பேசியிருக்காங்க. நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன ஏன் இப்படி பண்ணேன், என்னை பற்றி ஏன் இப்படி தப்பாக பேசினேன், அந்த வேலையே இல்லை. சொன்னீங்களா அதோட விலகிடுவேன். எல்லாரும் கேட்பாங்க போய் கேளு, சண்டை போடணும். அது எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்று இதுலேருந்து நான் என்ன எனக்கு முருகர் செஞ்சுருக்காருன்னா என்னை அமைதியாக்கிட்டாரு. ஸோ அதனால் நான் போய் இதை சண்டை போடுறத விட அந்த டைமில் நான் என்னோடய பிஸ்னஸ்க்காகவும், என் குழந்தைங்களுக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என் டீமுக்காகவும், என்ன எனக்கு பிடிச்சவங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் முருகர் எனக்கு கொடுத்த ஒரு இதுதான், நான் வரம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஆர்த்தியாக இருந்தானா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு, எல்லாத்துக்கும் அழுதுட்டு, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இப்போ கடவுள் என் கூடயே ட்ராவல் பண்ணுறதால பார்த்துக்கலாம். இவங்க பசங்களாம் கேட்பாங்க இப்படிக்கா இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு, பார்த்துக்கலாமா. அதே மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு மேஜிக் பண்ணிடுவார். பர்டிகுலர் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த நபர் பேரை சொல்லனாலும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல ஆர்த்தி? நிறைய நடந்திருக்கு. நான் பண்ணாத தப்பெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் போய் திருப்பி கேளுன்னுவாங்க. எனக்கு அது கேட்கறதுக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லை. நிறைய இருக்குது, அப்படி பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் உங்களை வந்து பார்ப்பாங்க, ஆர்த்திக்கு என்ன அழகா இப்போ கூட பட்டுப்புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு நீங்களும் சரி நானும் சரி இப்படி உட்காந்து இந்த லென்ஸில் பேசுகிறோம். அதை நிறையா விஷயங்களை ஸ்க்ரீன் போட்டு மறைச்சு தான் இங்கே இந்த ஸ்க்ரீனோடய நம்ம உட்காந்துருக்கோம். ஆமாம். அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த மூமெண்ட்லேயே அதை கடந்து போய் இந்த ஷூட்டெல்லாம் எடுத்திருக்கீங்களா? நிறைய நாள் அழுது கண்ணு தொடச்சிட்டு திரும்ப போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுலாம் நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளை வந்து அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் நிறைய பொண்ணுங்களோட கணவர் ஃபோன் பண்ணிலாம் என்னை திட்டிருக்காங்க. நீ தேவையில்லாமல் பெண் உரிமையை பற்றியும் பெண்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசிட்டு போயிடுற, அதனால எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. புரியவே மாட்டுது யாருக்குமே. ஆக்சுவலாக அதெல்லாம் நினச்சி ஃபஸ்ட்லாம் அழுவோம். இப்போலாம் நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. கடந்து போயாச்சு. இப்போ எல்லாத்தையுமே கடந்து மறந்து தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி போனால் தானே அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். நான் அந்த இடத்துல உட்காந்துட்டேன்னா என் குடும்பத்தை, என் குழந்தைங்கள நான் இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா நம்மளோட குடும்பத்தை யார் பார்க்க முடியாது. முருகர் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரா? முருகரை நான் நேரெல்லாம் பார்த்ததில்ல, பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முருகர் வந்து கனவுலலாம் நிறைய டைம் காட்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்கு. முருகர் ரூபத்தில் நிறைய பேர் என்கிட்ட என் கூட வந்து ட்ராவல் பண்ணி என்னை சரி பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, நான் எங்கேயுமே இது சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் இல்லை 3 வருஷம் ஆகிடுச்சு, பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். தொழிலெலாம் தொடங்கி ஒரு 2-3 வருஷம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பழி வருது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்த நான் பண்ணவே இல்லை. அந்த பழி எப்படின்னா, அதை என்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு பழி. அதை நினச்சாலே தொண்டை அடைக்கும்னா பார்த்துங்களேன். அப்போ வந்து உட்காந்து அழுகுறேன், போராடுறேன். பழி வந்தால் என்ன தூக்கி போட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இப்போ வந்துருச்சே தவிர அப்போ வரல. சரி ஓகே, நான் அதுக்காக ஒரு 3-4 நாள் அழுதுருப்பேன், புலம்பிருப்பேன், என்னென்னமோ பண்ணியிருப்பேன். அந்த 4 நாள் முருகரையும் நான் கும்பிடல. அதுக்கப்புறமா நான் ஷாலை ஃபேனில் போட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிற ஆள் தான் நான். ஆனால் அன்னைக்கு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நிறைய பேர்கிட்ட வேறு மாதிரியான விஷயங்கள் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேனில் நான் போட்டுட்டேன், ஸ்டூல் மேலே ஏறிட்டேன். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் போட்டு சரி வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம். வாஷ்ரூம் போயிட்டு வரேன். கரெக்டாக ஒரு 3 மிஸ்டு கால் வந்திருக்கு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்டேருந்து. அவங்களாம் என்கிட்ட பேசினதே கிடையாது. ஆனால் அவங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும், நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலின்னு தான் வச்சுக்கோங்களேன். யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சேவ் பண்ணல. சரி கடைசியாக ஏதோ ஒரு கால் வருது, யார்கிட்டயா பேசலான்னு பார்த்தா, ஆர்த்தி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு ஒரு குரல். சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ரொம்ப மன உளைச்சலாக. நீ என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை இதோட மறந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour பேசினாங்க. லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்த 12 மணிலேருந்து என் வேலையை ஆரம்பிச்சு அன்னைக்கு மட்டுமே 90 ஆர்டர் எடுத்தேன். 12 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே. அப்போனா என்ன அர்த்தம்? அது முருகரோட வாக்கு ஒன்று. இன்னொரு விஷயம், நம்ம வந்து அதை ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படாமல் அந்த 12 to 12 ஒர்க் மட்டும் பண்ணால் 90 ஆர்டர் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும். ஆனால் நான் அதையே நினச்சி அழுது புலம்பி செத்துருந்தேன்னா அவ்வளோதான். இன்னைக்கு நீங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த செஞ்சுருக்கவும் முடியாது, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருக்கவும் முடியாது. கட் பண்ணுங்க. ஆர்த்தி, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, கேளுங்க. முருகர் பேரை யூஸ் பண்ணி ஆர்த்தி வியாபாரம் பண்றாங்க, முருகர்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க. தவறி போன குழந்தைங்களை, பெண் சிசுகளை காமிச்சு ஆர்த்தி வியாபாரம் பண்றாங்க. இந்த ஒரு பாப்அப்ல தான் நான் முதல்ல உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனா உங்களோட கான்டென்ட்ஸ் பார்த்து நீங்க அப்படி கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க? உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, நான் தப்பான தொழில் எதுவும் பண்ணல.
இதுதான் என்னால் சொல்ல முடியும். நான் முருகரோட வீடியோ போட்டு நான் முருகரை பற்றி பேசுகிறதால வந்து யாரும் என்கிட்ட பொருள் வாங்கிட மாட்டாங்க. இவ குழந்தை செத்து போச்சு இவள்கிட்ட ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கணும்னு யாரும் ப்ராடக்ட் வாங்கிட மாட்டாங்க. இது எதுக்காக இந்த கதையும் நாங்கள் அங்கே சொல்கிறதுனா, குழந்தை இறந்து வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போய் எல்லாம் போனதுக்கப்புறமும் ஒரு பொண்ணால் ஏஞ்சி ஓட முடியுன்றதுக்கு நான் உதாரணமாக இருக்கணுன்றதுக்கு அதை காமிச்சிக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், கடவுளை நம்பிட்டு உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் கடவுளையும் நம்பிக்கிட்டு உழைப்பையும் போட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அது ஆர்த்தியாளன்னு காட்டுறேன். இதுதான் ஆர்த்தி. நான் முருகர் பேரை சொல்லியோ என் குழந்தை பேரை சொல்லியோ நீங்கள் நினச்சிக்கிட்டா நான் தப்பான தொழில் பண்ணலை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட முடியும்? வேலும் அந்த நீங்க கொடுக்குற அந்த நீங்க அடிக்கடி ஒரு இது வேல்மாறல் புக்கும் வேலும் கொடுப்போம், ஃபோட்டோ ஃப்ரேமும் கொடுப்போம். ஆமா. நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க முருகர் ரிலேட்டடா ஸ்பிரிச்சுவல்? நான் வந்து கோயிலில் வேல் கொடுப்பேன். நம்ம ஆர்விட்ட ஆஃபீஸுக்கு வர ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேல் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பேன். வெறும் கையோட யாரும் போகக்கூடாது. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ப்ராடக்ட் வாங்குறாங்களோ வாங்கலையோ வெறும் கையோட யாரையுமே அனுப்பவே மாட்டோம். அது அனுப்புறதே இல்லை. அது முருகர் கொடுக்குற மாதிரி முருகராக என்கிட்ட சொன்ன மாதிரி தான் அது கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இது பெரிய விஷயம். ஸோ ஸ்பிரிச்சுவலி நான் நிறையா கொஷின் கேட்டேன், அது எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லா புகழும் முருகருக்கு. தேங்க்யூ.